ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நான் இப்போ பேச போகிற டாபிக் என்னென்னா ப்ரெக்னென்சி பற்றி தான். ப்ரெக்னென்சியில் என்னோடய ஜேர்னியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நியூலி மேரிடுக்கு டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டமக் பெயினாக இருக்கலாம், ஓகேங்களா? அது என்னன்னு எதுவுமே புரியாமல் இருக்குமே, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரினஸ் இருக்கலாம், வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது நம்ம ஃபுட் பாய்சனால் வரலாம் அப்படின்னு நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட் தள்ளி போக தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் சில பேருக்கு என்னென்னா வந்து டேட் தள்ளி போயிட்டு ஒரு ஒரு 10 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் டேஸ் ஆகும் சில பேருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெக்னென்சியில் டேட் தள்ளி போகுதுன்னா நம்ம இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம சில ப்ரெஷர்னால் தள்ளி போகுதா என்னன்னு தெரியாமல் நிறைய பப்பாளி பழம் அதுமாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 40-50 டேஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு லேட்டாக கூட பீட்டா